Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அல்லாஹ் மீது திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் அவசியம். தொழுகை இஸ்லாத்தின் 5 கடமைகள்ல முக்கியமான ஒன்றாகும். கியாமத் நாள்ல நம்மகிட்ட முதல்ல தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். அதுல நம்மளால எந்த காரணமும் சொல்லி சமாளிக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. நோம்புக்கு சலுகை இருந்தாலும் தொழுகின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை விட்டுவிட சலுகை கிடையாது. பருவமடைந்த ஆண் பெண் அனைவரின் மீதும் தொழுகை கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய நல்லறங்களை மிகச் சிறந்ததே தொழுகைதான். ஒரு முக்மீனை தவிர வேறு யாரோடும் பேணுதலாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள எண்ணிலடங்கா அருட்கொடைகளுக்கு நம்ம செலுத்துற வணக்கமே இந்த தொழுகை. நம்ம அந்த கடமையை உணர்ந்தும் நன்மையை எதிர்பார்க்கும் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவதற்காகவும் அதை முறையாக நிறைவேற்றணும். இந்த கடமை நம்ம மரணிக்கும் போதுதான் முடிவடையுது. நம்ம ஊர்ல இருக்கும் போதும், பயணத்துல இருந்தாலும், ஆரோக்கியமாக இருக்கும் போதும், நோயாளியாக இருந்தாலும் தொழுகை அந்த நேரத்துல தொழுவது கட்டாயமாகும். தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 80 இடங்கள்ல குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிகிற கடைசி நேரத்திலையும் தொழுகையை வலியுறுத்தியிருக்காங்க. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடே தொழுகைதான். தொழுகை மானக்கேடான பாவமான செயல்பாடுகளை விட்டு நம்மை தடுக்கிறது. ஒரு தொழுகை மற்றொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள பாவங்களின் பரிகாரமாக அமைகிறது. மறுமையில தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். தொழுகையை பேணி தொழுதவருக்கு அது மறுமையில பிரகாசமாகவும் ஒளியாகவும் வரும். தொழுகையை பேணி தொழாதவங்க அல்லாஹ்வுடைய எதிரிகளான காரும் ஃபிரௌன், ஹாமான், உவைத் பின் கலப் இவர்களுடன் இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறந்த அமல் தொழுகை அதனோட ஆரம்ப நேரத்தில் தொழுவது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை விட்டவனின் நிலை என்ன? யார் ஒருவன் தொழுகையை விட்டு விடாரே அவர் காஃபிராகி விட்டார். ஃபஜ்ருடைய ஜமாத்தும் இஷாவுடைய ஜமாத்தும் இந்த 2 தொழுகையுடைய நன்மையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பள்ளிக்கு தவழ்ந்து வந்தால் அவங்க தொழுகையை நிறைவேற்றுவாங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவன் இரவுல தூங்கிய பின் ஷைத்தான் அவன் மேல 3 முடிச்சு போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சிலும் நீ தூங்கு, இரவு இன்னும் இருக்கிறது, நீ நன்றாக உறங்கு என்று உணர்கிறான். அந்த அடியான் எழுந்த அல்லாஹ் நினைவு கூறிட்டான்னா முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவர் உணவு செய்துட்டாருன்னா 2வது முடிச்சும் அமர்ந்து விடுகிறது. அவர் தொழுதாருன்னா 3வது முடிச்சும் அமர்ந்து விடுகிறது. அன்று அவர் சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணத்துடனும் இருப்பார். அவர் தொழவில்லைனா கெட்ட எண்ணத்துடனும் சோம்பலுடனும் அவர் இருப்பார். யார் பதிலுக்கு தொழாமல் தூங்கி விடுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானின் சலிவலையில் சிக்கிவிட்டார்கள். ஷைத்தான் அவர்களது காதில் சிறியர் கழித்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆகவே எனதருமை இஸ்லாமிய பெருமக்களே, நாம எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நோக்கத்தை முதல்ல அறியணும். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கணும். நாளை மறுமையில சொர்க்கத்துல நம்ம அனைவரும் உயர்ந்த அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.